தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஈரான் தனது புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்ததன் ஊடாக அமெரிக்காவை, குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நேரடியாகவே சவாலுக்கு இழுத்துள்ளது. அமெரிக்காவை ஒரு வகையில் தோற்கடித்து விட்டுள்ளது என்றும் கூறலாம். ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரை தானே தெரிவு செய்வேன் என்று ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் நேற்றைய தினம் ஈரான் தனது புதிய சுப்ரீம் லீடராக முஜ்தபா கமேனியை அறிவித்துள்ளது. கொல்லப்பட்ட அயத்துல்லா அலி கமேனியின் மகனும் ஈரான் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவரும், ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையின் மிகுந்த அபிமானத்திற்கு உரியவரும், கடந்த மாதம் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் தனது தந்தை, தாய், மனைவி, மகன் போன்றோரை இழந்தவருமான முஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக தெரிவு செய்யப்பட்டதானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒருவித அழுத்தத்தை கொடுக்கின்றதான ஒரு செயல் என்றே நோக்கர்கள் கூறுகின்றார்கள். முஜ்தபா கமேனி ராணுவ பின்புலம் கொண்ட ஒருவர். அதுவும் IRGC மற்றும் பசீஜ் சிறப்பு படையணி போன்றவற்றில் செயலாற்றிய அனுபவம் கொண்டவர். ஈரானிய புலனாய்வு பிரிவுடன் இணைந்து நீண்ட காலம் செயலாற்றியவர். இப்படிப்பட்ட நீண்ட ராணுவ பின்புலம் கொண்ட ஒருவர் ஈரானை யுத்தம் சூழ்ந்திருக்கின்ற நிலையில் ஈரானின் சுப்ரீம் லீடராக நியமிக்கப்பட்டிருப்பது நிச்சயமாக ஈரானின் எதிரிகளுக்கு ஒப்பான ஒரு செய்தி கிடையாது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முஜ்தபா கமேனிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் ரஷ்யாவின் ஆதரவு முஜ்தபா கமேனிக்கு தொடர்ந்து இருக்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். ஈரானின் சுப்ரீம் லீடர் எனப்படுபவர் வெறுமனே ஈரான் என்ற நாட்டின் சர்வ நிறைவேற்று அதிகாரமும் கொண்ட அரச தலைவர் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் பரவி வாழ்கின்ற சுமார் 200 மில்லியன் ஷியா முஸ்லிம்களின் ஆன்மீக தலைவரும் இவர்தான். அதாவது ஈரானை பொறுத்தவரையில் மாத்திரமல்ல, உலகை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான பதவி. அப்படிப்பட்ட பதவிக்கு அமெரிக்கா விரும்பாத ஒருவர் வருவது என்பது, அதுவும் அடுத்த ஈரானின் தலைவரை ட்ரம்பே தேர்ந்தெடுப்பார் என்று அறைகூவல் விடுத்து வெறும் 3 நாட்களில் அப்படியான ஒரு தலைவரை ஈரான் அறிவித்திருப்பது என்பது ட்ரம்பை நேரடியாக சமாளுக்கு இழுக்கின்றதான ஒரு செயல் என்பதில் சந்தேகம் இல்லை. ஈரானின் தலைவராக முஜ்தபா கமேனியே நியமிக்கப்பட இருக்கின்றார் என்ற பேச்சு சாடை மாடையாக அடிபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் முஜ்தபா கமேனி ஈரானின் தலைவராக வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஊடகங்கள் மத்தியில் ட்ரம்ப் கூறியிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக முஜ்தபா கமேனியின் நியமனம் என்பது ஈரானுக்குள் ஒரு முக்கியமான அரசியல் குழப்பநிலை உருவாகியிருந்த தருணத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு நியமனம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் ராணுவத்திற்கும் ஈரானின் அரசியல் தலைமை பீடத்திற்கும் இடையில் பாரிய கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு வந்த ஒரு தருணத்தில் முஜ்தபா கமேனியின் நியமனம் இடம்பெற்றதானது ஈரான் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. நேற்று முன்தினம் 7ஆம் தேதி ஈரானின் ஜனாதிபதி மசூத் பசஸ்கியான் ஒரு பகிரங்க மன்னிப்பை கோரியிருந்தார். மத்திய கிழக்கு நாடுகள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்காக அவர் பகிரங்க மன்னிப்பு கோரியிருந்ததுடன் இனிமேல் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த மாட்டாது என்றும் அதற்கான உத்தரவு தாக்குதல் தளபதிகளுக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இனிமேல் தாக்குதல்கள் நடத்தப்பட மாட்டாது என்கின்ற உத்தரவாதத்தையும் அவர் வழங்கியிருந்தார். ஈரான் ஜனாதிபதி அப்படியான ஒரு அறிவித்தலை விடுத்து சில மணி நேரத்தில் வளைகுடா நாடுகள் மீது பல தாக்குதல்களை நடத்தியிருந்தது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவம். முன்னரை விட அதிகமாக வளைகுடா நாடுகளின் உட்கட்டுமானங்கள் மீதும் அது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. ஈரான் ஜனாதிபதி உத்தரவாதம் வழங்கியும் அரபு நாடுகள் மீது ஈரானிய ராணுவம் தாக்குதல் நடத்திய அந்த செயலை ஈரானின் அரசியல் தலைமைக்கும் அதனது ராணுவத்திற்கும் இடையில் காணப்பட்ட பாரிய விரிசலாகவே ஆய்வாளர்கள் நேற்று முன்தினமும் நேற்றைய தினம் முழுவதும் அடையாளப்படுத்தி வந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடரின் நியமனம் இடம்பெற்றிருக்கின்றது. சுப்ரீம் லீடரின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவமும் வருகின்றது. அதனது அரசியல் பீடமும் வருகின்றது. ஈரானின் நீதிமன்றங்கள் முதல் மத பீடங்கள் வரை
ஈரானின் அத்தனை நிர்வாகங்களும் சுப்ரீம் லீடரது கட்டளைகளின் கீழ் தான் வருகின்றன. எனவே இனிவரும் காலங்களில் ஈரானின் தீர்மானங்களை பொறுத்தவரையிலும் அது இடுகின்ற கட்டளைகளை பொறுத்தவரையிலும் எந்தவித தடுமாற்றமும் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்காது. சரியோ தவறோ இனிமேல் ஈரானின் முடிவு என்பது ஒன்றாகத்தான் இருக்கப் போகின்றது. அந்த முடிவு கடும்போக்காக பெரும்பாலும் இராணுவ கண்ணோட்டத்திலேயே இருக்கப் போகின்றது என்பதுதான் உண்மை. உண்மையிலேயே ஈரானின் சுப்ரீம் லீடராக முஜ்தபா கமேனி பதவியேற்றுள்ள இந்த காலகட்டம் என்பது ஈரான் தனது வரலாற்றில் என்றைக்குமே இல்லாத சவாலினை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். சொல்ல முடியாத அழிவுகளை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு நெருக்கடியான காலகட்டம். முஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக பதவியேற்கின்ற போது ஈரான் கடற்படை தனது 44 கடற்கலன்களை இழந்து ஈரானின் கடற்படை என்கின்ற ஒன்றே முற்றாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ள ஒரு காலகட்டம். ஈரான் வான்படையின் சுமார் 35 யுத்த விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ள ஒரு நேரம். ஈரானின் 80% வான் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு சுப்ரியாரிட்டி என்று கூறப்படுகின்ற வான் மேலாண்மையில் எதிரியின் கரங்கள் ஓங்கிவிட்டுள்ள ஒரு காலகட்டம். அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் போர் விமானங்கள் ஈரான் வான்பரப்பின் மீது சர்வ சாதாரணமாக பறந்து நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடங்களில் சகட்டு மேடிக்கு குண்டு தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு களச்சூழலில் தான் ஈரானின் புதிய சுப்ரீம் லீடராக முஜ்தபா கமேனி பதவியேற்றுள்ளார். முஜ்தபா கமேனி ஈரான் முன்பு பிரமாண்டமாக நின்று கொண்டிருக்கும் அத்தனை சவால்களையும் முறியடித்து ஈரானை வெற்றியின் பாதையில் நடத்தி செல்வாரா, அல்லது இஸ்ரேலினாலும் அமெரிக்காவினாலும் காவு வாங்கப்பட்ட ஈரான் தலைவர்கள் பட்டியலில் தனது பெயரையும் இணைத்துக் கொள்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஈரான் தனது சுப்ரீம் லீடராக யாரை நியமித்தாலும் அவர் மீது தாம் தாக்குதல் நடத்தி அவரை அழித்துவிடப் போவதாக இஸ்ரேல் சில நாட்களுக்கு முன்னர் கூறியிருந்தது. அமெரிக்க அதிபரது அறைகூவலையும் மீறி ஈரானினால் நியமிக்கப்பட்ட அந்த சுப்ரீம் லீடர் செயற்படுகின்ற ஒவ்வொரு வினாடியும் ட்ரம்பின் முகத்தில் கரியை திரும்ப திரும்ப பூசுவதான ஒரு செயலாகவே இருக்கும். ஆக முஜ்தபா கமேனி ஈரானில் பாதுகாப்பாக இருப்பது என்பது இன்றைய சூழலில் மிக மிக சவாலான ஒரு காரியமாகவே இருக்கப் போகின்றது. அதுவும் ஈரானின் அத்தனை காரியங்களையும் இஸ்ரேலிய மொசாட் தனது விரல் நுனியில் வைத்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஈரானில் முஜ்தபா கமேனியின் நடமாட்டம் என்பது உண்மையிலேயே அக்னியில் நடப்பது போன்றதான ஒரு காரியம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. முஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக புதிதாக பதவியேற்ற மறுகணமே இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவத்தினால் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 30வது அலை தாக்குதல் என்று கூறி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை டெல் அவீவ் நகரம் உட்பட இஸ்ரேலின் பல்வேறு பிரதேசங்கள் மீதும் மிக கடுமையாக தாக்கியிருக்கின்றது. கொரம்ஷார் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், ஃபெட்டா பாலிஸ்டிக் மிசைல்ஸ், கைபர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், குவாடர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான நவீன ஏவுகணைகளை கொண்டு அந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது முஜ்தபா கமேனியின் சுப்ரீம் லீடர் நியமனத்தை தொடர்ந்து ஈரான் தனது போர் முன்னெடுப்புகளை வேகப்படுத்தப் போகின்றது என்கின்ற செய்தியை உறுதியாக கூறி நிற்கின்றது. ட்ரம்ப் அறைகூவல் விடுத்தபடி ஈரான் ஒருபோதும் சரணடையப் போவதில்லை என்கின்ற உறுதியையும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஒரு தகவலை, அதாவது எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்கின்ற சர்வதேச அமைப்பின் கணிப்பின்படி ஈரானிடம் சுமார் 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்றது. இதுவரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானிடம் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட இந்த யுரேனியத்தில் எந்த ஒரு பகுதியும் அளிக்கப்பட்டு விட்டதான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஈரான் வசம் இருக்கின்ற ஏற்கனவே 60% செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை கொண்டு அணுகுண்டுகள் தயாரிப்பதானால் 2 வாரங்கள் போதும் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். ஈரானிடம் இருப்பதாக கூறப்படுகின்ற 460 கிலோகிராம் யுரேனியத்தை கொண்டு சுமார் 7 முதல் 9 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த பின்னணியில்தான் ராணுவ பின்புலம் கொண்ட மொஜ்தபா கமேனி ஈரானின் சுப்ரீம் லீடராக பதவியேற்றிருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற ஆபத்தின் பரிமாணம் இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.